ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் வகுப்பு தமிழ் அரையாண்டு பொதுத் தேர்வு 2024க்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இதில் இதெல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு ஹாஃப்லி எக்ஸாம் அரையாண்டு தேர்வில் கம்பல்சரி கேட்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். அதை நல்லா படிச்சுக்கோங்க. அதை மட்டும் படிச்சிங்கனாவே மேக்ஸிமம் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். நீங்கள் நினச்ச மார்க்கை விட அதிகமாக எடுக்க முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி 8th ஸ்டூடெண்ட் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு புதுசுனா கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க ஃபர்ஸ்ட் 14 ஒன்வேர்டு என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் செஞ்சொல் மாதரின் வல்லை பாட்டிற்கேற்ப முளவை மீட்டுவது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா செவ்விந்தியர்கள் நிலத்தை டேஸ் மதிக்கின்றனர். தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது டேஸ் நீட்சியாகவே உள்ளது. இதுக்கான ஆன்சர் கீ எல்லாமே நான் வாட்ஸ்அப் சேனல்ல ஷேர் பண்றேன். வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபுல் ஆன்சர் கீ, கொஸ்டின் பேப்பர் எல்லாமே இருக்கும். அண்ட் பிடிஎஃப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. என் நண்பர் பெரும் புலவராக இருந்த போதும் டேஸ் இன்றி வாழ்ந்தார். மலர் பானையை வனைந்தால் இத்தொடர் டேஸ் பொருளை குறிக்கிறது. கண்ணா வா என்பது டேஸ் தொடர். விலங்கொடித்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆனந்த வெள்ளம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் விகார புணர்ச்சி வகை டேஸ் வகைப்படும். அடுத்து பொறுத்துக, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது 2 மார்க் கொஸ்டின் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. உலகம் எவற்றால் ஆனது? யாருடைய உள்ளம் மாணிக்க கோயில் போன்றது? திருவிக்கா சங்க புலவர்களாக குறிப்பிடப்படும் பெயர்களை எழுதுக. தமிழ் இசையோடு இணைந்து இசைக்கும் இசை கருவிகளாக சுந்தரர் கூறுவன யாவை? அரசன் தண்டிக்கும் முறை யாது? கொங்கு நாட்டில் பாயும் ஆறுகள் யாவை? உழவர்கள் எப்போது ஆரவார ஒலி எழுப்புவர்? பகத்சிங் கண்ட கனவு யாது? எம்ஜிஆர் நாடகத்துறையில் ஈடுபட காரணம் என்ன? அகைன் 2 மார்க் இலக்கணத்திலிருந்து மெய்யெழுத்துக்கள் எவற்றை இடமாக கொண்டு பிரிக்கின்றன? எச்சம் என்றால் என்ன? அதன் வகைகள் யாவை? சந்திப்பிழை என்றால் என்ன? 4ஆம் வேற்றுமை உணர்த்தும் பொருட்கள் யாவை? இயல்பு புணர்ச்சியை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. வியங்கோல் வினைமுற்று விகுதிகள் யாவை? அடுத்தது மனப்பாடப்பட்டு திருக்குறள் எல்லாமே பார்த்துக்கோங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 4 மார்க் கொஸ்டின். தமிழ் மொழியை வாழ்த்தி பாரதியார் கூறும் கருத்துக்களை எழுதுக. எவையெல்லாம் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவை என்று சியாட்டால் கூறுகிறார்? நோய்கள் பெருக காரணம் என்ன? கரூர் மாவட்டம் பற்றிய செய்திகளை சுருக்கி எழுதுக. ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோல் வினைமுற்றுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை? தொகைநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும் யாவை? நமக்கு இருக்க வேண்டிய பண்பு நலன்களாக நல்லந்துவனார் கூறும் விளக்கங்களை தொகுத்து எழுதுக. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது 6 மார்க் கொஸ்டின் பாருங்க. இயற்கை சீற்றங்களால் பாதிப்பு ஏற்படாமல் தவிர்க்க செய்ய வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். சிறந்த அரசியல் தலைவருக்கு இருக்க வேண்டிய பண்புகளாக நீங்கள் கருதுவன யாவை? காற்று கருவிகள் குறித்த செய்திகளை தொகுத்து எழுதுக. அறிவுசால் அவையார் அதை பத்தின ஒரு சிறுகதை அதெல்லாம் கேட்டிருக்காங்க. நூலகம் அப்படி இல்லாத கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள். இதை பத்தின ஒரு கட்டுரை எழுதணும். கடிதம் பாத்தீங்க அப்படின்னா விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்ற ஒரு நண்பருக்கு பாராட்டு கடிதம் ஒன்று கேட்டிருக்காங்க. விண்ணப்ப கடிதம் அது கேட்டிருக்காங்க. அடுத்தது 8 ஒன்வேர்டு சீஃப் மினிஸ்டருக்கான கலை சொற்கள். ஸோ இது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. தமிழன்னு ஓமை தொடர், சொல்லுறுப்பு, அந்த மாதிரி வினா தொடராக மாற்றுதல், கலவை தொடர், இந்த மாதிரி நிறைய கேட்பாங்க. ஸோ இதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் நான் வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணுறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ். கீப் சப்போர்ட். தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.